மார்க்கெட்ல பாஸ்கெட் ஸ்டைலு, டுவெல் பாஸ்கெட், அவன் ஸ்டைலுன்னு ஏர் ஃப்ரையர்ஸ் இருந்தாலும் ரொம்ப பேருக்கு காமனா இருக்க டவுட்னா நான்ஸ்டிக் கோட்டிங் சேஃபா, ஃபுட் விசிபிளா இருக்குமா அண்ட் ஹெல்த் ப்ராஸ்பெக்டிவ்ல பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர்னா அது கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் தான். நம்ம சேனல்லையே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் நல்லதா, கிளாஸ் கிராக் ஆகாதா, நல்ல கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஓன்லி கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் மட்டும்தான். கிளாஸ் ஏர் ஃப்ரையர்னா குக்கிங் பவுல் ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல் ஒரு டாப் டு பாட்டம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாடியோட வரும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா குக்கிங் பண்ணும்போது என்டையர் ப்ராசஸை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். அதோட லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு தேவையில்லை. மாதிரி பாஸ்கெட்டை ஷேக் பண்ணியும் ஃபுட் குக்காச்சா இல்லையான்னு செக் பண்ணவும் தேவையில்லை. எஸ்பெஷலி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் சேஃபா இல்லையான்னு. ஜென்ரலாக சொல்லணும்னா நான்ஸ்டிக் கோட்டிங் சேஃப் தான், அன்லெஸ் இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ல ப்ராப்ளம் வரும். ஒன்று ஹை டெம்பரேச்சர்ல லாங் டைம் குக் பண்ணா, ரெண்டாவது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம பாஸ்கெட்டு ஸ்கிராச் ஆனிச்சுன்னா. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ண முடியும், பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகலாம். இதுக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ். கிளாஸ் பவுல்ல டைரக்டா ஃபுட் குக் ஆகும், நோ கோட்டிங், நோ கெமிக்கல் லேயர், நோ பீலிங் வரி. இதனால தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹெல்த் கான்ஷியஸ் யூசர்ஸ் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. சிராமிக் ஆப்ஷனும் இருக்கு, பட் கிளாஸோட அட்வான்டேஜ் விசிபிலிட்டி பிளஸ் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். கிளாஸ் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்கிறதுனால ஆயில் ஸ்டிக் ஸ்டைன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ சிம்பிள் சோக் பண்ணாலே போதும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்றதே பெஸ்ட். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் சீ த்ரூ குக்கிங். நீங்கள் ஃப்ரைஸ், சிக்கன், வெஜிடபிள்ஸ் பேக்கிங் எல்லாம் பண்ணும்போது இதோட கலர், டெக்ஸ்டர், ப்ரௌனிங் எல்லாம் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையரோட சைஸ் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் கெஸ் பண்ணி வாங்குறது இல்லை. ஆல்சோ ஏர் ஃப்ரையர் கெப்பாசிட்டின்னு சொன்னா ஃபுல் பாஸ்கெட்டு ஃபில் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தா 70 to 75% தான் நம்ம பாஸ்கெட்டில் ஃபில் பண்ண முடியும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கும். ஓவர் ஃபில் பண்ணால் ஃபுட்டு அன்இவனாக குக் ஆகும். சிங்கிள் பர்சன் ஒரு கப்பலுக்கு டெய்லி ஸ்நாக்கு, வெஜ்ஜீஸு, ரீஹீட்டிங் டைப் குக்கிங் மட்டும்னா 2 to 4 லிட்டர் ஏர் ஃப்ரையர் போதும். ஸ்மால் சைஸ்னா ஸ்பேஸு கம்மியாக எடுக்கும், பவர் கன்சம்ஷனும் கம்மி. 3 to 4 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு 4 to 5.5 லிட்டர் போதும். இந்த சைஸில் ஒன் பேட்சில் டீசென்ட் குவான்டிட்டி சமைக்க முடியும். மல்டிபிள் ரவுண்ட்ஸு தேவையில்லை. 5 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கீங்க, ஒரு ஃப்ரீக்வெண்ட் யூஸுக்கு ஒரு பல்க் குக்கிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 6 லிட்டர் அண்டு எபோவ் பெட்டராக இருக்கும். ஓல் சிக்கனு, லார்ஜ் பேட்ச் ஸ்நாக் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் பிக்கர் சைஸ் எடுக்கும்போது கவுண்டர் ஸ்பேஸ் அண்டு வேட்டேஜ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். 2 ஸ்மால் ஏர் ஃப்ரையராக இருந்தால் சேம் ஃபுட்டை மல்டிபிள் பேட்சில் சமைக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் டைமும் வேஸ்ட் ஆகும். 2 பிக் எடுத்த டெய்லி ஸ்மால் குக்கிங்க்கு எஃபிஷியன்சி கம்மி அண்ட் ஸ்பேஸும் வேஸ்ட்டு. ஸோ சைஸ் ஆல்வேஸ் டெய்லி யூசேஜுக்கு மேட்ச் ஆகணும். கிளாஸ் ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்ணும்போது மினிமம் 4.5 ஆர் எபோ சூஸ் பண்ணுறது நல்லது. அப்போதான் ப்ராக்டிக்கலாக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா பேச்சுலர் ஆர் கப்பல் யூஸுக்குன்னா 2 to 4 லிட்டரு, ஸ்மால் ஃபேமிலிக்கு 4 to 5.5 லிட்டர், பிக் ஃபேமிலி ஆர் பல்க் குக்கிங்னா 5.5 லிட்டர் ப்ளஸ் பெட்டராக இருக்கும். ஆனால் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸு மினிமம் 4.5 லிட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏர் ஃப்ரையர் வாங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு வேட்டேஜ். அதுதான் குக்கிங் ஸ்பீடு, கிறிஸ்னஸ் அண்டு எஃபிஷியன்சிக்கு டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். லோ வேட்டேஜ்னா ஏர் ஃப்ரையரு ரொம்ப ஸ்லோவாக ஹீட் ஆகும். இதனால ஸ்நாக்ஸ், வெஜ்ஜீஸ், சிக்கன் எல்லாம் குக் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ப்ளஸ் அன்இவன் ப்ரௌனிங் வரும். ஹையர் வேட்டேஜ்னா ஃபாஸ்ட் குக்கிங், ஈவன் கிறிஸ்ப் அண்டு ஷார்ட் குக்கிங் டைம். கிளாஸ் ஏர் ஃப்ரையரில் மினிமம் 1500 வேட்டேஜ் இருந்தால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும். 4.5 to 5 லிட்டர் கிளாஸ் ஏர் ஃப்ரையர் மாடல்ஸுக்கு 1500 to 1600 வேட்டேஜ் ஐடியலாக இருக்கும். இந்த வேட்டேஜில் நீங்கள் சிக்கன், ஃப்ரைஸ், வெஜ்ஜீஸு, ரீஹீட்டிங் எல்லாம் ஒன் பேட்சில் ப்ராப்பராக குக் பண்ண முடியும். டெம்பரேச்சர் ட்ராப் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். லார்ஜ் ஏர் ஃப்ரையர்ஸ் லைக் 5.5 லிட்டர் to 6.5 லிட்டர் செக்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா 1600 to 2000 வேட்டேஜில் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ரீசன் சிம்பிள் தான், கிளாஸ் வால்யூம் பெருசாக இருந்தால் ஃபுட் குவான்டிட்டியும்
இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஹை பவர் தேவை. இங்கே ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, கிளாஸ் ஹீட் ரிட்டைன் பண்ணும், ஸோ லோ வாட்டேஜ் போதும்னு. பட் இது ஆஃப் ட்ரூத். கிளாஸ் ஹீட் ரிட்டைன் பண்ணும் தான், ஆனால் ஹீட்டு ஜென்ரேட் பண்ண மெயின்டைன் பண்ண பவர் வேணும். ப்ரீசெட் பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல் தான், பட் மஸ்ட் ஹேவ் இல்லை. கிளாஸ் ஏர் ஃப்ரையரில் மேனுவலாக டைம் அண்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். மோஸ்ட் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் 200 டிகிரி செல்சியஸ் சப்போர்ட் பண்ணும், இது மோர் தென் இனஃப். சில ப்ரீமியம் மாடல்ஸ் 220 டிகிரி செல்சியஸ் டு 230 டிகிரி செல்சியஸ் வரை சப்போர்ட் பண்ணும், விச் ஹெல்ப்ஸ் இன் கிரில்லிங் அண்ட் பேக்கிங். டைமரில் பார்த்தா பட்ஜெட் ஏர் ஃப்ரையரில் 60 மினிட் டைமர் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் கிளாஸ் மாடல்ஸில் லாங்கர் டைம் இருக்கும், விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பேக்கிங் அண்ட் ஸ்லோ குக்கிங். ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்கும்போது வாரண்டி அண்ட் சர்வீஸ் செக் பண்ண மறந்துடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க அண்ட் சில ப்ரீமியம் மாடல்ஸ் 2 இயர் வாரண்டியும் கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்குங்க. ஓகே, இப்போ என்னோட டாப் ரெக்கமெண்டட் மாடல்ஸ் சொல்கிறேன். இதில் சீ த்ரூ விண்டோ மாடல் அண்ட் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் குக்வெல் சீ த்ரூ விண்டோ ஏர் ஃப்ரையர். குக்வெல் சீ த்ரூ ஏர் ஃப்ரையர் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல். 5 liter capacity, 1400 wattage output power, so small to medium family daily cooking க்கு சூட்டபிளா இருக்கும். ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பரண்ட் வீவிங் விண்டோ இருக்கிறதுனால ஃபுட் எப்படி குக் ஆகுதுன்னு லிட் ஓபன் பண்ணாம பார்க்கலாம். யூஸ்வலி மேனுவல் ஆர் பேசிக் கண்ட்ரோல்ஸ் தான், ஈஸி டு யூஸ் ஃபார் பிகினர்ஸ். ப்ரீசெட் மெனூஸ் லைக் ஃப்ரைஸ், நகெட்ஸ், சிக்கன், வெஜிஸ் எவ்ரிடே ஐட்டம்க்கு டீசென்ட் குக்கிங் ஸ்பீட் கொடுக்கும். ஸ்டார்டர் கிளாஸ் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர் இது ஒரு சேஃப் சாய்ஸ். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 3399 ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சோலாரா ஏர் ஃப்ரையர். Solara see-through window air fryer, 4.5 liter capacity, 1500 wattage output power, 10 preset menu, so suitable for small to medium families. Everyday cooking like snack and veggies எல்லாம் ஈஸியா பண்ணலாம். ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பரண்ட் வீவிங் விண்டோ இருக்கிறதுனால ஃபுட் எப்படி குக் ஆகுதுன்னு லிட் ஓபன் பண்ணாம பார்க்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 3599 ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிரஸ்டீஜ் மல்டி செஃப் ஆல் இன் ஒன் ஏர் ஃப்ரையர். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 6.5 லிட்டர், 1200 wattage, versatile மாடல், சூட்டபிள் ஃபார் மீடியம் சைஸ் ஃபேமிலி. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 4900 ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வண்டர் செஃப் பிளாட்டினம் பிளஸ் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர். வண்டர் செஃப் பிளாட்டினம் பிளஸ் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1450 wattage அவுட்புட் பவர், சூட்டபிள் ஃபார் ஃபேமிலிஸ் ஆஃப் 2 to 4 members. இதுல டிஜிட்டல் ப்ரீசெட் மெனுஸ் கொடுத்துருக்காங்க லைக் கிறிஸ்ப் ஃப்ரைஸ், ஃபிஷ், சிக்கன், வெஜிஸ் அண்ட் டெசர்ட். see-through விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி ஃபுட் குக் ஆகுதுன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 5199 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹாவெல்ஸ் ப்ரொஃபைல் கிறிஸ்டல் 5 to 5.5 லிட்டர் see-through ஏர் ஃப்ரையர். ஹவெல்ஸ் ப்ரீமியம் விண்டோ ஏர் ஃப்ரையர் 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1500 wattage அவுட்புட், டிஜிட்டல் டச் இன்டர்ஃபேஸ் வித் 8 ப்ரீசெட் மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடியல் ஃபார் மீடியம் ஃபேமிலிஸ். see-through விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபுட் எப்படி குக் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 6670 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஹாலோஜன் ஏர் ஃப்ரையர். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர், 1400 wattage அவுட்புட் பவர், மேனுவல் டைம் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ சூட்டபிள் ஃபார் பிக் ஃபேமிலிஸ். ஒரு ஓல் சிக்கனை இதில் நம்ம ஈஸியாக குக் பண்ணலாம் அண்ட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். நெக்ஸ்ட் லிப்ரா 4.5 லிட்டர் கிளாஸ் பவுல் ஏர் ஃப்ரையர். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 4.5 லிட்டர், 1450 wattage அவுட்புட் பவர், 8 ப்ரீசெட் மெனுஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெஃப்லான் ஃப்ரீ அண்ட் நான் கோட்டட் குக்கிங் ஆப்ஷன் வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். போரோசிலிகேட் கிளாஸ் பவுலர், நான் ஸ்டிக் கோட்டிங், ஸோ ஸ்மால் ஃபேமிலிஸ் எவ்ரிடே ஸ்நாக் மீல்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 4000 ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உஷா ஐசெஃப் 5.5 லிட்டர் ஸ்மார்ட் ஏர் ஃப்ரையர். 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1200 wattage அவுட்புட் பவர், 8 ப்ரீசெட் மெனு, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்சடைல் குக்கிங் டிவைஸ் வித் கிளாஸ் பவுல் வேணும்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆசர் பியூர் கிளாஸ் பவுல் ஏர் ஃப்ரையர் ரொம்ப ப்ரீமியம் மாடல்.
100% பியூர் கிளாஸ் பவுல், 5.5 லிட்டர் மெயின் கிளாஸ் பவுல் ப்ளஸ் 2.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குக்கிங் பாட்டோட வருது. ஸோ 3 to 4 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு டெய்லி குக்கிங்க்கும் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாஸ் பவுல்னால டெஃப்லான் நான்ஸ்டிக் கோட்டிங் வரி இல்லை, ப்ளஸ் குக்கிங் ப்ராசஸ் ஃபுல் விசிபிளாக இருக்கும். இந்த ஏர் ஃப்ரையரில் 1500 வாட்டேஜ் இருக்குது. ஸோ ஹீட்டிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும். 360 டிகிரி டர்போ ஹீட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஃபுட் ஈவனாக குக் ஆகும். ப்ரீசெட் மோட்ஸ் இருக்கிறதுனால ஏர் ஃப்ரை, டோஸ்ட்டு, ரீஹீட்டு, கிரில், குக் மாதிரி எவ்ரிடே ரெசிபீஸு பிகினர்ஸும் ஈஸியாக சிம்பிளாக ஹேண்ட் பண்ண முடியும். ஓவராலாக பார்த்தா ஹெல்தி குக்கிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்மால் டு மீடியம் ஃபேமிலிஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக சைஸ் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்டேஜ் செக் பண்ணுங்கள். ப்ரீசெட் மெனுஸு இருந்தாலும் இல்லைனாலும் மேனுவல் கண்ட்ரோலு குக்கிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிராண்ட் சர்வீஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோன் பிராண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸு கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் பட் லாங் டேர்மில் சேஃப், டியூரேபிள் அண்டு ஹெல்தி. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் கோட்டிங் அவாய்ட் பண்ண நினைக்கிற யூசர்ஸ்க்கு, ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள்ஸ் அண்ட் விசிபிலிட்டியோட குக்கிங் வேணும்னா கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.